இணையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாகுக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பான ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நாளுக்காகவும் இந்த அற்புதமான மக்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களது இந்த எளிய பங்கினையும் இந்த பங்கினை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது பாசமிகு பங்கு தந்தையவர்களையும் அருட்சகோதரிகள் இன்னும் இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ மாதா தொலைக்காட்சிக்கு முன்பாக ஒன்று கூடி தங்களுக்காகவும் தங்களது குடும்பங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு தங்கி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அழியாத நற்கருணையிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அன்பு தெய்வமே, இந்த உன்னதமான திருவருட்சாதனத்திற்காக, இந்த உன்னதமான உம்முடைய உடனிருப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். அன்பு தெய்வமே, இதோ எமது இந்த பங்கு முழுவதையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் நம்பிக்கையோடு கூட இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதையும். உம்முடைய அன்பை ஆசிரை தொடர்ந்து உணரச் செய்தருளும். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சிறப்பான விதத்திலே எங்களுடைய இந்த நாளை சிறப்பிக்கின்ற இந்த தருணத்திலே சிறப்பான விதத்திலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். புனித சந்தியாகப்பர் ஆலயம் பாதரக்குடி ஒரு பழமை பெருமை நிறைந்த ஒரு பங்கு. இந்த பங்கிலிருந்து 7 பங்குகள் பிரிக்கப்பட்டு விட்டன. 1901ஆம் ஆண்டு இந்த பங்கானது உதயமாகி இந்த இடத்திலே சந்தியாகப்பர் என்ற அந்த பெயரிலே இன்றைக்கு இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக அப்போஸ்தலராக இன்றைக்கு வீற்றிருந்து இன்றைக்கு நிறைய பேருக்கு அவர் வழியாக நிறைய வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பங்குதான் இந்த பாதரக்குடி புனித சந்தியாகப்பர் ஆலயம். இந்த ஆலயத்திலே
வருகின்றவர்களுக்கெல்லாம் எத்தனையோ நன்மைகளை இன்றைக்கு புனித சந்தியாப்பர் வழியாக பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதற்கு இன்றைக்கு சான்றுகள். ஏறக்குறைய 123 ஆண்டுகளாக இந்த பங்கிலே சிறப்பான விதத்திலே இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு புனித சந்தியாப்பர் வழியாக இன்றைக்கு நிறை வரங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்று கூட மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது புனித சந்தியாகப்பர் அந்த வெண் குதிரையிலே இந்த தெருக்களை எல்லாம் வலம் வந்து இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையை இன்றைக்கு மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த இடங்களிலே இருக்கின்ற பூச்சிகள், விஷ வண்டுகள், பாம்புகள் அனைத்திலும் இருந்தும் இன்றைக்கு காப்பாற்றுகின்ற ஒரு புனிதராக இன்றைக்கு இந்த படை மிரட்டி புனித சந்தியாகப்பர் இருக்கின்றார். ஏன் இவருக்கு இந்த படை மிரட்டி சந்தியாகப்பர் என்ற இந்த பெயரானது வந்தது என்றால், அன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் ஸ்பெயின் நாட்டிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அன்றைக்கு போர் மூண்ட பொழுது, அன்றைக்கு கலகங்கள் ஏற்பட்ட பொழுது சந்தியாகப்பரிடம் ஜெபித்தார்கள். அவருடைய கல்லறையிலே எங்களுக்கு வந்து உதவி செய்யும், நாங்கள் கிறிஸ்தவர்கள் குறைவாக இருக்கின்றோம், எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்ட பொழுது அந்த சந்தியாகப்பர் நேரடியாக வெண் குதிரையிலே வந்து இன்றைக்கு மக்களை மிரட்டி இன்றைக்கு பணிய வைத்து அமைதியை கொண்டு வந்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. எனவேதான் படை மிரட்டி புனித சந்தியாகப்பர் என்ற அந்த பெயரானது இந்த பாதரக்குடி இந்த ஆலயத்திற்கு வந்தது. இந்த ஆலயத்திலே இன்றைக்கு வருகின்றவர்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள். இந்த பங்கிலிருந்து ஏறக்குறைய 7 பங்குகள் இன்றைக்கு பிரிந்து இன்றைக்கு அந்த பங்குகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. அதற்கு காரணம் இந்த புனித சந்தியாகப்பர் ஆலயம். இன்றைக்கு சிறப்பான விதத்திலே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இன்றைக்கு நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு புனித சந்தியாப்பர் வழியாக நமக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு பொழிய போகின்றார். எனவே நாம் எல்லாம் சேர்ந்து சிறப்பான விதத்திலே இந்த ஆராதனையிலே முழுமையாக பங்கெடுத்து அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இதோ உம்மை அன்பு செய்வதற்காக உமது திருமுன்னிலையில் ஒன்று கூடியிருக்கிற இந்த அற்புதமான மக்களை ஆசீர்வதியும். அன்று உம்முடைய அன்பு சீடர் சீமோன் பேதுருவிடம், நீ என்னை அன்பு கூறுகிறாயா, நீ என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா என்று ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, நீ மீண்டும் மீண்டும் கேட்டாய். ஆமாண்டவரே, உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்று சொன்னவுடன் நீர் உம்முடைய இந்த திருச்சபையை அவரது கைகளிலே நீர் ஒப்புவித்தாய். ஆமாண்டவரே, இதோ இங்கே ஒன்று கூடியிருக்கிற இந்த சகோதர சகோதரிகள் உம்மை அன்பு செய்கிறார்கள் ஐயா. தங்களது வாழ்நாட்களிலே இது உன்னதமான தருணம் என்று நம்பி உமது எதிரே ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த அற்புதமான நாளிலே இவர்களது குடும்பங்களை, இவர்களுடைய கணவனை, மனைவியை, குழந்தைகளை, இந்த அற்புதமான பங்கு தலத்தை, அருட்தந்தையரை, அருட்சகோதரிகளை, இன்னும் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும்.
இன்னும் இன்னும் உம்மை அன்பு கூறுகின்ற, உம்மை அன்பு செய்கிற அந்த உன்னதமான வரத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் பல நேரங்களில் உம்மிடம் வருகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று வெறுமனை கேட்கிற மக்களாக மட்டுமே இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அன்பு செய்வதற்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த உலகிலே வாழ்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் ஐயா. ஆமாண்டவரே, உம்மை அன்பு செய்கிற அந்த உன்னதமான வரத்தை எங்களுக்கு இன்னுமாய் நீர் நிரம்ப தாரும் ஐயா. பிரியமானவர்களே, எல்லோரும் சேர்ந்து நம்முடைய நற்கருணை நாதரை ஆராதித்து, இதோ ஆண்டவரே உம்மை நான் அன்பு கூறுவேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களை, நம்மை, நமக்கு இருக்கிற நோய்களை எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடவுள் நம்மை கண்டு காணாமல் போகிற கடவுள் அல்ல. இதோ என்னுடைய மக்களுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவர்கள் எழுப்புகிற குரலை நான் கேட்டேன் என்று நம்மை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். நம்முடைய வேதனையை, நம்முடைய குரலை அவர் கேட்கிற கடவுளாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை கண்ட அந்த தெய்வத்திற்கு இதோ நன்றி கலந்த அந்த உள்ளத்தோடு, மகிழ்ச்சியோடு கூட நாம் நன்றி சொல்லி அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். பிரியமானவர்களே, ஆராதிப்போம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடவுள் சுகம் தருகிறவர், நம்முடைய கடவுள் சக்தி தருகின்றவர், நம்முடைய கடவுள் வல்லமை படைத்தவர். ஆம் பிரியமானவர்களே, இதோ புனித சந்தியாகப்பர் வழியாக
அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தெய்வம் இதோ நமது மத்தியிலே இருக்கிறார். நமக்கு சுகம் தரக்கூடியவர், நமக்கு நலம் தரக்கூடியவர், நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஏகோவாப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்போம் பிரியமானவர்களே. ஆராதனை ஆராதனை. ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே எங்களது எளிய ஆராதனையையும் எளிய வணக்கத்தையும் இந்த நாளிலே நமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த பங்கிலே நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இங்க இருக்கிற குடும்ப தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பங்கினை வழிநடத்துகின்ற அத்தனை பேரங்களையும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது அருட்சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க இருக்கிற பள்ளிகளையும் இந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகளையும் ஆசிரிய பெருமக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ நம்பிக்கையோடு தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் இந்த நேரத்தில் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய அன்பை உம்முடைய ஆசீரை தாரும். எங்களுக்காக இந்த அற்புதமான நற்கருணையிலே காத்திருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, எங்களுக்காக இருப்பவரே, எங்கள் கூடவே இருப்பவரே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும் அன்பு தெய்வமே. இதோ இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 35 முதல் 41 வரை. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவரோடு சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து
காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவர் ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார்? கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சின்ன குறிப்பிடத்துல வாசிக்க கேட்போம், பார்ப்போம். தம்மை அறிந்து நேசிக்கவும் அதனால் மோட்சத்தை அடையவும். கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார் அப்படின்னா, தன்னை அறிந்து நேசிக்கவும் அதனால் மோட்சத்தை அடையவும். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுளை அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய கடவுள் யார் என்பதை நான் தெரிந்திருக்க வேண்டும், நான் புரிந்திருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். இதுதான் முதல்ல. இரண்டாவது, நான் அவரை நேசிக்கணும், அதாவது அன்பு செய்யணும். மூன்றாவது, அதனால நான் மோட்சத்தை அடைய வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே நான் என்னுடைய கடவுளை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறேன் என்பதே இங்கே நமக்கு பிரச்சனையா இருக்குங்க. அதனாலதான் வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடுறோம், தளர்ந்து போயிடுறோம். பிரியமானவர்களே, இங்கு வந்திருக்கிற நம்ம எல்லோருக்குமே ஏராளமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்க ஃபாதர், எவ்வளவுதான் ஓடி 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 சம்பாதிச்சாலும் என்னால எதையுமே சேர்த்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. 10 ரூபா சம்பாரிச்சு அந்த 5 ரூபா கடனை அடிச்சுட்டு ஒரு 5 ரூபாய வச்சுக்கிட்டு நல்லா வாழலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த 5 ரூபாய்க்கு பதிலா 10 ரூபா செலவு வந்துடுது. இதுதான் வாழ்க்கையாகி போயிருக்குது. வாழவே முடியல ஃபாதர். சரி, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்துல ஏராளமான பிரச்சனை வந்துடுது. என்னுடைய மகனால பிரச்சனை, மகளால பிரச்சனை, ஏன் என்னுடைய கணவனால பிரச்சனை, என்னுடைய மனைவியால பிரச்சனை. இப்படி ஏராளமான பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில போராடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபாதர், கஷ்டமா இருக்கு ஃபாதர். எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிற பொழுது யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்துல சுகம் இல்லாமல் போயிருது. எங்க இறந்துருவோமோ, நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது ஃபாதர். என்ன பண்றதுன்னே தெரியல ஃபாதர். போராடி 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 வாழ்க்கையில நாங்கள் தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் ஃபாதர். எங்க ஃபாதர் நாங்க கடவுளை புரிஞ்சுக்கிறது? பிரியமானவர்களே, ஆலயத்துல வந்து உட்காருகிற பொழுதெல்லாம் ஆண்டவனை பார்த்து அழுது அழுது கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறோம். கடவுளே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, கடவுளே நான் இப்படி அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே, நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா? என்ன கண்டுக்க மாட்டீங்களா? என்னுடைய குரல் உங்க காதுல விழுதா? இப்படி எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல இல்லவே இல்லை. போராடி 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 தோர்த்து கொண்டே இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, முதல்ல நான் என்னுடைய கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதி இப்படிதாங்க. என்ன நடக்குது? இயேசு இங்கிருந்து நாம கிளம்பி வாங்க அக்கறைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு வர்றார். ஏறக்குறைய அவர் சரியா தூங்கலனால என்ன நற்செய்தி வாசகத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னா,
படகில் இருந்தவாறே அவர்களை கூட்டு சென்றார். வேறு படகுகளும் அங்க போச்சு. அப்ப மார்க் நற்செய்தி 38வது வசனத்துல, 4வது அதிகாரம் 38வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். ஒரு பெரிய புயல் காற்று வீசுகிறது. அவரது வாழ்க்கை அப்படியே தடுமாறி கொண்டிருக்கிறது. உயிரோட இருப்பாங்களா பொழைப்பாங்களா அப்படின்னு கூட தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்குது. ஆனா இயேசு என்னங்க பண்றாரு? தலகான வச்சு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். சும்மா கூட தூங்கல. ஏதோ நம்ம போறோம், இப்போ ஒரு கார்ல போறோம், இல்லை ஒரு பஸ்ல போறோம், சும்மா அப்படியே அசந்து தூங்குறோம். ஸ்கூல்ல மாணவர்களோ இல்லை வேற எங்கேயாவதோ நம்ம அப்படி தூங்குறது பரவாயில்ல. இயேசு தலகானை வச்சு தூங்குறார் அப்படின்னா நல்லா பிளான் பண்ணி நிம்மதியா தூங்குறார். அதான் நடக்குது. அன்பார்ந்தவர்களே, அப்ப பாருங்க, இந்த சீடர்கள் ஓடி போய், நாங்க சாகுறோமே, நாங்கெல்லாம் சாவ போறோமே, நீ சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கிறியே நிம்மதியா அப்படின்னு அவரை தட்டி அடித்து எழுப்புகிறார்கள். பார்ந்தவர்களே, பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதாங்க இருக்குது. கோவிலுக்கு போகிற பொழுதெல்லாம் என் ஆண்டவர் தூங்கிட்டார் போல, என்னுடைய நற்கருணை ஆண்டவர் என்ன பார்க்கவே இல்லை, நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், எவ்வளவு துன்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எப்படி தூங்குறீங்க அப்படின்னு எழுப்புகிறவர்களாக, கத்தி கதறுகிற அந்த சீடர்களை போலதான் நீங்களும் நானும் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். பார்ந்தவர்களே, இங்க ஒன்றை சீடர்களும் கவனிக்க மறந்துடுறாங்க, நாமளும் கவனிக்க மறந்துடுறோம். அது என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த படகு மூழ்கி போகுதுன்னா அங்க யாருங்க இருப்பா? இயேசுவும் மூழ்கி போவாரா இல்லையா? இயேசுவும் கவிழ்ந்து போவாரா இல்லையா? நம்முடைய வாழ்க்கை படகுல, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல இயேசு இருக்கிறது உண்மை என்றால், இயேசுவும் பயணம் செய்கிறார் என்பது உண்மை என்றால், அந்த சாவு, அந்த இறப்பு நமக்கு மட்டுமல்ல, அது இயேசுவுக்கும் தான். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் பல நேரங்களில் இது என்னுடைய பிரச்சனை, இது என்னுடைய பிரச்சனை அப்படிதான் நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் எப்பொழுது இயேசு என்னோடு பயணம் செய்கிறார், இயேசு என்னோடு கூட என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறாரு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறீர்களோ, நம்புகிறீர்களோ, அப்போ இயேசு அதை பார்த்துக்குவாரு, அதை பார்த்துக் கொள்வார். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு முறை ஒரு பாவசங்கீதம் கேட்பதற்காக அப்படியே அந்த ஆலயத்தில் அப்படியே வெளியில அமர்ந்திருக்கிறேன். ஏறக்குறைய எல்லாம் பாவசங்கீதம்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பொழுது நான் ஒரு குழந்தை விளையாடுவதை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அவங்க அம்மா அந்த பக்கம் திவ்ய நற்கண்ணை வச்சிருந்ததுனால ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க தூரமாக உட்காந்து. இந்த குழந்தை அம்மாட்ட இருந்து விலகி வந்து வச்சிருந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி அதில் சேறு உண்டாக்கி விளையாண்டுட்டு இருந்துச்சு. உடனே நான் அந்த குழந்தைய பார்த்து கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி கை காட்டினேன். உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அங்கிருந்து ஓடி போய் அவங்க அம்மாவை கோத்து பிடிச்சிக்கிச்சு. இப்போ அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தை என்னை கவனிக்குது, என்ன கவனிக்குது, என்ன கவனிச்சு அந்த குழந்தை என்ன பண்ணுது, இப்போ என்னை பார்த்து சொல்லுது கொன்று போடுவேன் அப்படிங்குது. அது தனியே விளையாடி கொண்டிருந்த பொழுது என்னை பார்த்தவுடன் அது பயப்படுச்சு. ஆனா அவங்க அம்மாவுக்கு பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு என்ன கொன்று போடுவேன் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே எனக்கு அது கொஞ்சம் சிரிப்பை கொடுத்தது. நான் என்ன பண்ணேன், உடனே அந்த குழந்தைய அப்படி குத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லி கை காட்டினேன். உடனே அது என்ன பண்ணுது, குத்தி போடுவேன் அப்படின்ட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா காட்டுனுச்சு. அப்ப அந்த குழந்தைக்கு அங்கே எது நம்பிக்கையை கொடுக்கிறது என்றால், என் அம்மா என் கூடவே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப என் அம்மா என் கூடவே இருக்கிற பொழுது யாரா இருந்தாலும், அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம ஃபாதர் அப்படிங்கிறதோ இல்ல எதுவுமே தெரியாது. அதை பொறுத்தவரவு யாரோ ஒருத்தர் நம்மளை எதுக்குறாங்க.
எங்க அம்மா கூட இருந்தாங்கன்னா எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை ஒரு குழந்தை நம்புகிறது பிரியமானவர்களே. ஒரு குழந்தை ஏற்றுக்கொள்கிறது பிரியமானவர்களே. ஆனா நான் என்ன பண்றேன், என்னுடைய கடவுள் என்னோட இருக்கும் பொழுது, என்னுடைய இயேசு என் கூட இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற பிரச்சனை என்னை அழித்துவிடும் என்று நான் நம்புகிறேன் பிரியமானவர்களே. எனக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் என்னை கொன்றுவிடும் என்று நான் நம்புகிறேன் பிரியமானவர்களே. எனக்குள் இருக்கிற வறுமை என்னுடைய வாழ்க்கையை எதுவுமே இல்லாமல் செய்துவிடும் என்பதை நம்புகிறேன் பிரியமானவர்களே. அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, என்னுடைய கடவுள் என் கூட இருக்கிற பொழுது நான் வெற்றி பெற முடியும், நான் ஜெயிக்க முடியும் என்பதை நான் மறந்து போகிறேன். அன்பார்ந்தவர்களே, அந்த சீடர்கள் அப்படிதாங்க. இயேசு நம்ம கூட இருக்கிறாரு என்பதை அவர்கள் மறந்து விட்டாங்க. இப்பதானே இவ்வளவு புதுமைகளை செய்தாரே, நமது கண்ணெதிரே தானே ஏராளமான புதுமைகளை செய்தாரே, நமக்கு முன்பாகத்தானே இவ்வளவு சாதனைகளை செய்தாரே, அதிசயங்கள் செய்தாரே, அற்புதங்கள் செய்தாரே, அந்த இயேசு நம்ம கூட இருக்கிறாரே என்பதை எல்லாம் மறந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு இயேசுகிட்ட போய் கேட்கிறாங்க பிரியமானவர்களே. நாமும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில், ஆண்டவரே நான் சாக போறேன், ஆண்டவரே நான் சாக போறேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையால நான் சாக போகிறேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இயலாமையால நான் சாக போறேன், பல்வேறு வேதனைகளால நான் சாக போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் கத்தி கதறி நாம் அழுது கொண்டே இருக்கிறோம். அதுக்கு காரணம், என் கடவுள் என் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறத நான் மறந்து விடுகிறேன் பிரியமானவர்களே, நான் மறந்து விடுகிறேன். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்கள்ல நமக்கு தோணும், கடவுள் என்னை விட்டு தூரமா போயிட்டாரோ, கடவுள் என் கூட இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், நீங்களும் நானும் நினைக்காத நேரத்துல கூட நம்முடைய கடவுள் நம் கூடவே இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, முடிந்தவர்கள் முழந்தாள் போடுவோம். ஆண்டவரே எங்க கூடவே இரும் அப்படின்னு சொல்லி, இதோ நம்முடைய சகோதரோடு கூட இணைந்து இந்த பாடலிலே நம்மையே நாம் ஈடுபடுத்தி கொண்டு பங்கேற்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பார்ந்தவர்களே, நாம எல்லோருமே நம்முடைய இயேசுவை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இயேசுவே என் கூடவே இரும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவரே என் பக்கத்திலே இரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம் பிரியமானவர்களே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே,
என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ நோயாளிகள் உம்மை பார்க்க வந்த பொழுது, உம்மை தேடி வந்த பொழுது, அவர்களுக்கெல்லாம் நீர் சுகம் தருகிற தெய்வமாக இருந்திருக்கிறீர். இதோ 12 வருஷமா நோயால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் உம்முடைய ஆடையை தொட்டதுமே சுகம் பெற்றாள். ஆண்டவரே, குணம் பெற்றாள். ஆமாண்டவரே, வெளியில சொல்ல முடியாத நோய்கள் எங்களுக்குள் ஏராளமாக இருக்கிறது ஐயா. எங்களது உள்ளத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஐயா. மற்றவர்களைப் போல என்னால எளிதாக பழக முடியல, வாழ முடியல. வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையா இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே, மருத்துவராக இருப்பவரே, சுகம் தருகிற நல்ல தெய்வமே, ஆண்டவரே, என்னுடைய சோதனை நேரத்துல, நான் தளர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் ஒரு நல்ல நண்பரா இருந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க கூடவே இருங்கப்பா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய அன்பை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, எங்க கூடவே இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இயேசுவே, நன்றி. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா. எல்லாம் பாடுவோம். என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வத்தை நாம் பல நேரங்களில் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இருளாக கிடக்கிறது என்கிற நேரத்தில் எல்லாம் வெளிச்சமாக இருப்பவர் நம்முடைய கடவுள் ஆண்டவரே. ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு ஒருபோதும் இருளடைந்து போகாது. பிரியமானவர்களே, இதோ நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களிலே பிணமாக கிடக்கிறது. ஏதோ வாழ்ற என்கிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்து, உற்சாகம் கொடுத்து, அதை இன்னும் அற்புதமாக, அதிசயமாக மாற்றிக்கொண்டிருப்பவர் நம்முடைய நற்கருணை நாதர் ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம் வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய உயிராக இருக்கிறார், உயிராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கண்ணீர் சிந்தி கதறி அழுது இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு உற்றார் உறவினர்கள் எவருமே இல்லை என்று அழுது புலம்பி இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நேரங்களில் எல்லாம் நமக்கு தாயாக இதோ எசாயா
49:15 சொல்லுகிறார், பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, அப்படி பெற்றவள் தன்னுடைய மகனை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த தாயை விட அன்பு செய்கிற தெய்வமாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை தாயாக சுமந்து கொள்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் காயப்படுகிற நேரத்திலே, மற்றவர்கள் நம்மை காயப்படுத்துகிற நேரத்திலே, ஏதோ ஒரு மூலையிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை தேடி வந்து, நம்மை பார்த்து ஓடி வந்து அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்துகின்ற நம்முடைய தந்தையாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவரே, தாயாக, தந்தையாக, நண்பனாக இருப்பதற்காக நன்றி என்று சொல்லி நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே. இதோ வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதிகளை இவரால் குணமாக்க முடியும் என்பதை நம்புவோம் பிரியமானவர்களே. நமக்கு சுகம் தரக்கூடியவர், நமக்கு நலம் தரக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய உடலில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கைகளை எல்லாம் நம்முடைய தலைகளுக்கு மேலாக வைப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம் இறங்குவதை உணர்வோம் பிரியமானவர்களே. கடவுள் நம்மை தொடுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை குணப்படுத்துகிறார் என்பதை நம்புவோம் பிரியமானவர்களே. இதோ நற்கருணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கவனிக்கிறார். என்னுடைய மகனே, இதோ உன்னுடைய நோய்களை எல்லாம் நான் சுமந்து கொண்டேன், உன்னுடைய பிணிகளை எல்லாம் என்னுடைய சிலுவையிலே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டு, நம்முடைய பிணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு மகிழ்ச்சியை, நமக்கு ஆரோக்கியத்தை இதோ நம்முடைய தெய்வம் நமக்கு தருகிறார் பிரியமானவர்களே. நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வமே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, இதோ நான் ஒரு இடத்துல பார்க்கிறேன், ஒரு ஜோடி சுவடுகள் ரொம்ப அற்புதமா ஒரு மணல் பகுதியில பதிக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், இது என்ன அப்படின்னு கேட்டேன். ஃபாதர், இதுதான் ஃபாதர் என்னுடைய வாழ்க்கை. நான் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் சாமி, என் கடவுள், என் ஆண்டவர் என் கூடவே வராரு ஃபாதர். அதுதான் ஃபாதர் இந்த 2 ஜோடி சுவடுகள் அப்படியே இருக்குது ஃபாதர். அப்படியே பக்கத்துல பாருங்க ஃபாதர், நான் துன்பப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது ஒரே ஒரு ஜோடி சுவடுகள் தான், அது என்னுடைய சுவடுகள். நான் தனியா இருக்கிற மாதிரி உணர்கிறேன் ஃபாதர். ஆம் பிரியமானவர்களே, நாம பல நேரங்கள்ல அப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது கடவுள் என்னுடைய பக்கத்திலே இருக்கிறாரு. நான் அவருடைய கைகளை கோர்த்து கொண்டு ஒரு குழந்தையை போல மகிழ்ச்சியா நடக்கிறேன், சந்தோஷமா நடக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் வருகிற பொழுது, துயரங்கள் வருகிற பொழுது நான் மட்டும் தனியா இருக்கிறேன். கடவுள் என்ன தனியா விட்டுட்டாரு என்று நாம் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் பிரியமானவர்களே. இல்ல, நீங்களும் நானும் எப்பொழுது அழுகிறோமோ, எப்பொழுது துன்பப்படுகிறோமோ, எப்பொழுது துயரத்தோடு இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய இயேசு நடக்கிறார் பிரியமானவர்களே. அது நம்முடைய சுவடுகள் அல்ல, இயேசுவினுடைய சுவடுகள். உங்களையும் என்னையும் சுமப்பதற்காக, தாங்கிக் கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்த தெய்வம் நம்முடைய நற்கருணை ஆண்டவர். நம்புவோம் பிரியமானவர்களே.
நம்புவோம், நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரே ஆண்டவரே, இதோ உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம், இந்த நேரத்தில் உணர்ந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய தாயாக இருக்கிறீர், நீர் எங்களுடைய தந்தையாக இருக்கிறீர், எங்களுடைய நண்பனாக இருக்கிறீங்கப்பா, எங்களுடைய மருத்துவரா இருக்கிறீங்கப்பா. குறிப்பா எங்களுடைய துன்ப வேலையில எங்களை தூக்கிக்கிட்டு போற அற்புதமான தகப்பனா இருக்கிறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க தெய்வமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நற்கருணை நாதர் நம்மோடு இப்பொழுது கூட இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்லுவோம். அருள் தந்தையின் வழியாக நமக்கு பல அறிவுரைகளை சொல்லி, துன்பங்களில் இருக்கின்றவர்கள், சோதனைகளை எதிர்கொள்கின்றவர்கள், பலவித கஷ்டங்களை இந்த உலகத்திலே அனுபவிக்கின்றவர்கள் அனைவரையுமே அவர் காக்கின்றார், அவர் கூட இருக்கின்றார், வழி நடத்துகின்றார். ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருந்து சிறப்பான விதத்திலே அவர்களுக்கு துணை நிற்கின்றார். இன்றைக்கு சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் சேர்ந்து இங்கு வந்து இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கின்றோம். அந்த ஆண்டவரை நோக்கி இப்பொழுது மன்றாடுவோம். நற்கருணை நாதரே, நீர் எங்களுடைய வாழ்வினுடைய மையம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நீர்தான் எங்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை உட்கொள்ளுகின்ற பொழுது எங்களோடு இருக்கின்றேன். எங்களுடைய பாவங்கள், குற்ற உணர்வுகள், தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகின்றேன். நாங்கள் நோய்களில் உழலுகின்ற பொழுது, பிணிகளில் உழலுகின்ற பொழுது எங்களுக்கு கூட இருந்து எங்களுடைய நோய்களையும் பிணிகளையும் தீர்க்கின்ற அருமருந்தாக நீர் இருக்கின்றீர் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை இன்றைக்கு சந்திக்கின்றோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீர் நன்கு அறிவீர் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய உழைப்பு அனைத்தையும் நீர் நன்கு அறிவீர். எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற ஆண்டவராக நீர் இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பங்கினுடைய மையமாக இருந்து எங்களை ஆட்கொண்டு எங்களை அர்ச்சித்து ஒவ்வொரு நாளும் புனிதப்படுத்துகின்றீர். எங்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு எங்களுக்கு உதவுகின்றீர். குடும்பத்தில் எத்தனையோ சவால்களை இன்றைக்கு நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடன் பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள், கணவன் மனைவிகளுக்கிடையே பிரச்சனைகள், குடும்பத்திலே உறவுகள் பாழ்பட்டு கிடக்கின்றன, எங்களுடைய ஊர்களிலே உறவுகள் பாழ்பட்டு கிடக்கின்றன. இவற்றையெல்லாம் நீர் இன்றைக்கு அறிந்திருக்கின்றீர். நிச்சயமாக அனைத்தையும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அகற்றி எங்களுக்கு நல் உறவை நீர் ஏற்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியும். அவர்களுக்கும் நீரே துணையாக இருந்து அவர்களை எல்லாம் நீர் வழிநடத்தி அருளும். அவருடைய தேவைகளை நிறைவு செய்யும். குற்றங்குறைகளிலிருந்து அவர்களை நீர் மன்னித்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் எல்லாம் அன்பு உறவிலே மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இந்த மண்ணுலகிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழவும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து வழிநடத்தவும், இந்த பிள்ளைகள்தான் எங்களுடைய எதிர்கால திருச்சபையினுடைய தூண்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் வளர்த்து கொண்டு ஞானத்திலும்
அறிவிலும் பக்தியிலும் தெய்வ பயத்திலும் நல்ல பண்புகளிலும் சிறந்து விளங்கி பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் உமக்கும் உகந்த பிள்ளைகளாக வளரவும், அவர்கள் நல்ல முறையிலே படித்து வாழ்க்கையிலே வெற்றி பெறவும், அவர்கள் கல்வி அறிவையும் ஞான அறிவையும் நிரம்ப பெற்றவர்களாக வாழ்ந்து உமக்கு பெருமை சேர்க்கின்றவர்களாக வளர அவர்களையும் ஆசிர்வதியும். நோயாளிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும். எத்தனையோ பேர் பல நோய்களினால் இன்றைக்கு நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே நோயாளிகள் அனைவரோடும் நீர் கூட இருந்து அவர்களையும் ஆசிர்வதியும். எங்களுடைய பங்கை ஆசிர்வதியும். பங்கில் உள்ள 38 கிராமங்களையும் நீர் ஆசிர்வதியும். நலன்களால் நிரப்பி அருளும். எங்களுடைய பங்கு மக்களுடைய தேவைகளை நீ நன்கு அறிவீர். எனவே ஒவ்வொரு குடும்பங்களுடைய தேவைகளை நீர் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்து என்றுமே உம்முடைய அன்பு குடும்பங்களாக ஒவ்வொருவரும் வாழ உதவி அருளும். இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதியும். இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ, அன்பின் குடும்பங்களாக வாழ, நல் உறவோடு வாழ, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உம்முடைய அன்பிலே நிறை அன்பிலே அவர்கள் வளர அவர்களுக்கு துணையாக இருந்திரலும். அவருடைய உழைப்பு, அவருடைய விவசாயம், அவருடைய கால்நடைகள் அனைத்தையுமே ஆசிர்வதியும். இதுதான் அவர்களுடைய வாழ்வு ஆதாரங்கள் என்று நம்பியிருக்கின்ற அந்த மக்களுக்கு நீரே துணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி உம்முடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள உதவி அருளும். எங்கள் ஆண்டவராகிய நற்கருணை நாதர் வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து மாண்பியர் கீதம் பாடி அந்த நற்கருணையை நாம் இப்பொழுது தொழுவோம். மாண்புயரின் வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நிரம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாவுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.